Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 24th February 2023. ஒவ்வொரு நாளும் காலையில நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனும் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இனியோட தகவலை பார்க்கலாம். நேத்திக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை அப்படின்றது ஓரளவுக்கு ஏற்றத்துடன் முடிஞ்சிருக்கிறது. தொடர் இறக்கத்திலிருந்து தற்போது சற்றே மீண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். டவ் ஜோன்ஸ் 0.33, S&P 500 0.53% and Nasdaq 0.72%. ஆனாலும் கூட இந்த ஒரு ஏற்றம் என்பது ஆசிய சந்தையில் தொடர்ந்து நிகழ்கிறதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியுடன் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நிக்காய் என்று சொல்லக்கூடிய ஜப்பான் சந்தை சற்றே ஏர்முகமா இருந்தாலும் கூட மற்ற ஆசிய சந்தைகளான ஹாங்காங்கோட ஹாங்சங், சவுத் கொரியா காஸ்பி, சீனாவோட ஷங்காய், தாய்வான் சந்தை எல்லாம் ஓரளவுக்கு சற்று இறக்கத்துடன் தற்போது வியாபாரமாகி வருகிறதாகவே ஆசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்ஸ்டு பேக் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் கலந்த நிலையில் இருப்பதாக பார்க்கிறோம். எஸ்ஜிஎக்ஸ் நிப்டி சொல்லக்கூடிய நம்ம நிப்டி சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்சில் வந்து தற்போது நியூ சீரீஸ்லயே அப்ப நியூ பிரீமியம் இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசப்படும். அதை அனுபவம் படப்பட நீங்க பார்ப்பீங்க. இருந்தாலும் ஒரு மார்ஜினல் கேப் அப் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில மார்க்கெட் ஓப்பன்ஸ் வித் கேப் அப் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ மார்ஜினல் கேப் அப் தாக்கு பிடிக்குமான்றது ஒரு கேள்விக்குறியுடன் தான் பார்க்கணும். அதனால ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இப்போ ரேஞ்சை கீழே வந்து 17,450 குரூஷியல் சப்போர்ட் இதை உடைச்சா பெரும் சரிவை சந்திக்கும் சொல்லிட்டு வரோம். அதே மாதிரி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வரும். முன்னாடி 18,100 இருந்தது, அதன் பிறகு இப்போ 17,950 நம்ம குறைச்சிருக்கோம். இதுக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் பஃபரோட தான் வச்சிருக்கோம். அதனால மேலே ஏறும்போது இன்னும் கொஞ்சம் முன்னாடி தடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம டெக்னிக்கல் சார்ட்ல பார்க்கலாம். நிப்டி பேங்கோட லெவல்ஸ் அப்படின்றதும் அதே 39,000 கீழவும் மேலே 41,000 அப்படின்றத நம்ம திருத்தி அமைச்சிருக்கிறோம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இப்போதைக்கு வியாபாரம் ஆயிட்டு வரதையும் பார்க்குறோம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10-year bond yield அப்படின்றது கொஞ்சம் மார்ஜினலி டவுன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், 3.87. ஆனால் டாலர் இண்டெக்ஸ் ஒன்றும் பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் அதே லெவலில் இருக்கு. அதனால ஒன்று சாதகம் இன்னொன்று வந்து பாதகமாக தான் இருக்குது. பிரெண்ட் க்ரூட் ஒரு $2 ஜம்ப் ஆயிருக்கு. $80 இப்போ 82.83 வியாபாரம் நம்ம பார்க்குறோம். கோல்டுல ஒரு மாற்றமும் இல்லை. ஏறக்குறைய தற்போது $1,824 பெற அதே விலையில தான் வியாபாரம் ஆகிட்டு வருது பார்க்குறோம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்றது ஒரு நெருக்கமான அந்த ஒரு கேப் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டே வந்தோம். 82.5, 82.9 அப்படி சொல்லக்கூடிய ஒரு 40 பைசா கேப்ல தொடர்ந்து வியாபாரமாகி வருது. ஆனாலும் கூட அது அப்பர் ரேட்ல இருக்கிறதுனால வலிமை குன்றிதான் காணப்படுவதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எஃப்ஐஎஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா தொடர்ந்து நேத்திக்கு செல்லர்ஸா தான் இருக்கிறாங்க. 1,417 கோடிக்கு அவர்கள் இருக்கிறார்கள். டிஐஎஸ் பையரா மாறி இருக்கிறாங்க. தொடர்ந்து 1,886 கோடி. ஸோ ஒரு பேலன்ஸ் இருந்தாலும் கூட வெயிட்டேஜ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து ஹெவிலி செல்லிங் இந்த டெரிவேட்டிவ் செக்மெண்ட். அதனால அந்த டெரிவேட்டிவ் செக்மெண்ட் செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டை கீழே இருக்கிறது நேற்றுக்கு பார்த்தோம். பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் பயிற்சி வகுப்பு தமிழில் ஆன்லைன் பயிற்சி வகுப்பு மண்டேல இருந்து ஆரம்பிக்குது. 6ல இருந்து 7 மணிக்கு ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல திங்கள்ல இருந்து வெள்ளி வரை நடக்குது. இது ஒரு பயனுள்ள ஒரு ப்ரோக்ராம். ஒவ்வொரு நாளும் காலையில் 11 மணிக்கு எக்ட்ரா டிவி தமிழ் சேனல்ல ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி லைவ் அனலைஸ் பண்றோம். இந்த நேம் ஆஃப் ஆக்ஷன் பாயிண்ட். அன்னைக்கு வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இதில் அடையாளம் காண்கிறோம். கேண்டிலோட பேட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ பெரும் இறக்கத்திற்கு பிறகு என்ன வந்திருக்கு, ஒரு ஸ்பின்னிங் டாப், ஒரு டெம்பரரியான ஒரு பிரேக், இந்த இறக்கத்துக்கான ஒரு பிரேக் வந்திருக்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ கொஞ்சம் கேப் அப் ஆகுது இல்லையா, அதனால மேலே ஏறும்போது ஒவ்வொரு ஏற்றத்திலும் தடை வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓவரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீக்னஸ்ல தான் இருக்கிறோம். ஏற்றங்கள் எல்லாம் விற்பதற்கான வாய்ப்பாக பொதுவாக பார்க்க வேண்டும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள்.